ஸோ எகிப்திய மதங்களும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துதும் என்ற இன்னையுடைய தலைப்புல பண்டைய எகிப்துடைய மஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு மதத்தை நம்ம பார்க்க போறோம். உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்பது இந்த மஆத்தை பின்பற்றுவதுதான் என்று கருதப்பட்டுச்சு அந்த காலத்துல. பொய்கள், அநியாயம், அநீதிகள் எல்லாமே உள்ளத்தை மாசுபடுத்தும் என்று அந்த மக்கள் நம்பினாங்க. அது மட்டும் இல்லாம எகிப்திய மதங்கள் 3500 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்திருந்த பல தெய்வ வழிபாடு கொண்ட மதங்கள் இருந்து மரணத்துக்கு பிறகு ஆஃப்டர் லைஃப் வாழ்க்கை மீது ஆழ்ந்த நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட சில சிக்கலான அமைப்புகளும் அதுல இருந்து. சூரிய கடவுள் ரா என்று சொல்லுவாங்க. ஓசிரிஸ் மற்றும் ஐசிஸ் வந்து முக்கிய தெய்வங்களாக வழிபட்டாங்க. உண்மையை நிலைநாட்ட மாத் என்ற தத்துவத்தை மையமாக கொண்டு சடங்குகள் எல்லாம் செஞ்சாங்க. எகிப்தியர்கள் வந்து ஆமோன், ரே, சேத், தோத், ஹோரஸ் மற்றும் அனுபிஸ் போன்ற பல தெய்வங்களை வழிபட்டாங்க. இதுல சூரிய கடவுள் வந்து ரா முதன்மை கடவுளாக கருதப்பட்டுச்சு. பிறகு அமோனுடன் இணைந்து அமோன் ரே என்று வழிநடத்தப்பட்டுச்சு. மேலும் உடலை பாதுகாப்பாங்க இல்லைங்களா, பிரமிட்ல பார்க்கலாம் இல்லைங்களா, மம்மீஸ்லாம் உடலை பாதுகாத்து ஆத்மாவுடைய பயணத்திற்கு உதவுவதற்கு மம்மீஸை வந்து என்ன செய்வாங்க, மற்றும் கல்லறைகள் உருவாக்கப்பட்டன. ஸோ எகிப்தியர்கள் வந்து நீதி, உண்மை மற்றும் ஒழுங்கை போற்றும் மாத் என்ற தத்துவ அடிப்படையிலும் வாழ்ந்தாங்க. ஸோ கோயில்கள் தெய்வங்களை வாழ வைக்கக்கூடிய இடங்களாக கருதப்பட்டாங்க. தினசரி சடங்குகள் அங்கே செய்வாங்க. அதே சமயத்துல சாதாரண மக்கள் வந்து தங்களுடைய வீடுகளில் உள்ள சிறிய கோயில்களில் வந்து தெய்வங்களை வழிபட்டாங்க. ஸோ காலப்போக்கில் எகிப்திய மதம் வந்து அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களுக்கு ஏற்ப பரிணாமம் அடைஞ்சிச்சு. ஸோ ஆரம்பத்தில் உள்ளூர் தெய்வங்கள் வழிபடப்பட்டுச்சு. பின்னர் வந்து ஃபேரோக்கள் அவங்க வந்து ஆட்சியாளர்களாக இருந்தாங்க. அவங்க ஆட்சியின் கீழ் வழிபாடு ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு. ஃபிரௌன் எல்லாம் என்ன சொன்னான், ஃபிரௌன் நான் தான் எல்லாரையும் படைச்ச கடவுள் சொல்லி சொன்னான். ஸோ ஆட்சியாளர்கள் கடவுளாக பார்க்கப்பட்டார்கள். ஒருபோதும் மனிதன் கடவுளாக ஆக முடியாது, ஆட்சியாளர் கடவுளாக ஆக முடியாது இல்லைங்களா. நம்ம புத்திக்கே அது முரண்பாடாக தெரிகிறது. அவனே ஒரு மனிதன் தேவைகளுடையவனாக இருக்கிறான். கடவுள்கள் தேவைகள் அற்றவராக இருப்பார்கள் கடவுள் என்பவன் வந்து. ஸோ வந்து உள்ள தூய்மை என்பது வந்து ரொம்ப கம்மியான கான்செப்டா இருந்தது எகிப்திய பண்டைய மதங்கள்ல. எந்த அளவுக்கு நம்பினாங்கன்னா ஒசிரிஸ் உடைய நம்பிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுமையில மனுஷனுடைய இதயம் ஒரு தராசில எடை போடப்படும் என்று நம்பாங்க. ஒரு பக்கத்துல இதயமும் மற்றொரு பக்கத்துல மாதுடைய இறகு சின்னமும் போடப்படும் என்றெல்லாம் நம்பினாங்க. ஸோ இதயம் பாவங்களால் கனமாக இருந்தால் தண்டனை, இலகுவாக இருந்தால் சொர்க்க நிலை என்று சொன்னாங்க. அடுத்தது வந்து புக் ஆஃப் டெட் என்று சொல்லுவாங்க. எகிப்தியர்களுடைய இறப்புக்கு பிறகு வழிபாட்டு நூல்ல ஒருவர் சொல்லுவாங்க, நான் திருடல, நான் பொய் சொல்ல, நான் கொலை செய்யலன்னு. இது வந்து செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் போல இருந்துச்சு. அவர்கள் இதை உள்ள தூய்மையின் சான்றாக கருதுனாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் கன்ஃபெஷன் என்று சொல்லலாம், எதிர்மறை ஒப்புதல் என்று. மேலும் ஆன்மா உடல் பற்றி நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அவங்க மனுஷனை பல பகுதிகளாக பார்த்தாங்க. கா அப்படின்னு பார்த்தாங்க, உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க. பா என்று சொல்லுவாங்க, தனித்தன்மையான ஆன்மான்னு சொல்லுவாங்க. இப் என்று சொல்லுவாங்க, இதயம் வந்து நெறி மையமானதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளம் தான் நெறி மையமாக கருதப்பட்டது. அதனால மனசாட்சி கான்சென்ஸும் முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இஸ்லாம்ல இருக்கக்கூடிய உள்ள தூய்மை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்க. ஈமானை பத்தி விரிவா பேசும், பாவ மன்னிப்பை பத்தி விரிவா பேசும், அல்லாஹ் யார், இறைவன் யார் என்பது விரிவாக பேசும். மனுஷனால ஒரே இறைவன் என்னும்போது ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவனா இருக்கும். பல தெய்வங்கள் என்னும்போது கவனம் சிதறும். பல விஷயங்களை ஒரே நேரத்தால மனிதனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஆனா ஓர் இறைவனை திருப்திப்படுத்தணும் என்பது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுதான் இஸ்லாம்ல உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய சிறந்த வழியாக இருந்தது. ஸோ எகிப்திய மதங்கள்ல முழுமையான ஒரு இறை ஒன்றிய அடிப்படைகள் அதுல இல்லை, மாறாக காஸ்மிக் ஆர்டர் தான் இருந்தது அவங்க கிட்ட. இஸ்லாம்ல இருக்கக்கூடிய மாரி ஒரு இஸ்லாம்ல 20-30 உள்ளத்துடைய நோய்களை பத்தி விரிவா பேசுவாங்க. அது சம்பந்தமான நிறைய ஆதாரங்களான விஷயங்கள் இருக்கு. அதை எப்படி சுத்தப்படுத்தணும்னு வழிகள் இருக்கு. ஸோ வந்து உள்ளத்தை பிரித்து டீப்பாக ரிசர்ச் பண்ணி அதை எப்படி சுத்தப்படுத்தணுன்ற வழிமுறைகள் இஸ்லாம்ல இருக்கு. இது மற்ற எந்த மதங்கள்லையும் நீங்க பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளத்துடைய நோய்களையே நிறைய பிரிப்பாங்க இல்லைங்களா. பொறாமை, கோபம், குரோதம், பொடுபோக்குத்தன்மைன்னு சொல்லி நிறைய பிரிப்பாங்க. இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ளூ பிரிண்ட்டை நீங்க வேற எந்த பாரம்பரிய மதங்களையும் நீங்க பார்க்க முடியாது. இது தனி ஒரு தலைப்பு, தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை சுத்தப்படுத்துறது என்று. வந்த தீர்க்க தரிசிகளுடைய முக்கிய பணி உள்ளத்தை சுத்தப்படுத்துறதாக இருந்தது. மேலும் இஸ்லாத்துடைய 5 தூண்கள் ஆகட்டும், அதுல முக்கியமா தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள் வழங்குவது, ஜக்காத் கொடுப்பது, இது எல்லாமே வந்து பாவ மன்னிப்புக்கான சிறந்த வழிகளாக இருந்தது. உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய சிறந்த வழிகளாக இருந்தது. உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பல தெய்வ வழிபாடு, இந்த பக்கம் ஒரே இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய அழகான கொள்கை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எகிப்திய மதங்களை இயற்கை சக்தியை வந்து தெய்வமாக ஆக்குனாங்க. ஆனா இந்த பக்கம் இஸ்லாம்ல பார்த்தீங்கன்னா படைத்தவன் ஒருவன்,
படைப்பாளன் வேற, படைப்பினங்கள் வேற என்ற அழகான கோட்பாடுகள் இருக்கு. இந்த பக்கம் எகிப்திய மதங்கள்ல சின்னங்கள், சிலைகள் வழிபடப்பட்டுச்சு உள்ளத்தை தூய்மைப்படுத்துக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்னங்கள், சிலைகள் கிடையாது. தௌஹீத், இறை ஒன்றியம் மட்டும்தான் இருந்தது. ஸோ ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இருந்தது உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு. இஸ்லாமும் உள்ள தூய்மையிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இது இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நிறைய மூட நம்பிக்கைகளும் அவங்க கிட்ட இருந்தது, எகிப்தியர்கள் கிட்ட. எந்த அளவுக்குன்னா நைல் நதியில வந்து ஒரு கன்னி பெண்ணை வந்து தூக்கி வீசி அவங்க காணிக்கையா கொடுத்தாதான் நைல் நதி வந்து அந்த வருஷத்துக்கு அவங்களுக்கு சரியான ஒரு, ஏன்னா பண்டைய காலத்துடைய எகிப்துடைய வாழ்வாதாரமே நைல் நதியில தான் இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம் வந்துச்சுன்னா விவசாயம் செழிக்கும், வெள்ளம் வராவிட்டால் பஞ்சம். ஸோ இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஒரு கன்னி பெண்ணை வந்து தூக்கி எறிஞ்சி காணிக்கையை செஞ்சதான் அவங்களுக்கு சரியா நைல் நதி அதனுடைய வேலையை செய்யும்னு சொல்லிட்டு. உமர் ரதி அல்லா காலத்துல இது வந்து தடை செய்யப்பட்டது என்றும் நமக்கு அறிவிப்புகள் கிடைக்குது. இந்த மூட நம்பிக்கைகளை உமர் ரதி அல்லா ஒழிச்சாங்கன்னு சொல்லி நமக்கு ஆதாரங்கள் கிடைக்குது. அவங்க சொன்னாங்க நைல் நதி வந்து இறைவனுடைய நாட்டத்துல தான் ஓடுது என்று அவங்க அழகான அக்கீதாவை அந்த மக்களுக்கு எடுத்து வச்சாங்க. பலர் இஸ்லாத்துக்கு மாறினாங்க. ஸோ மனித பலி போன்ற மூட நம்பிக்கைகளும் அவங்க கிட்ட இருந்தது. ஒவ்வொரு